கோவை மாற்றுத்திறனாளிகளால் சர்வதேச வெண்கோல் தினம் அனுசரிக்கப்பட்டது. விழி இழந்தோர்களின் உற்ற நண்பனாக வெண்கோல் உதவுகிறது. பார்வையற்றோர் யாரையும் சார்ந்திராமல் சுதந்திர மனிதராய் மாற்றிய ஒரு பெருமைமிக்க சாதனம் இந்த வெண்கோல். இதன் உதவியோடு சாதனை புரியும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் சாதனைகளை எடுத்துரைக்கும் வகையில் அக்டோபர் 15ஆம் தேதி வெண்கோல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளில் 49% பேர் பார்வைத்திறன் குறைந்து காணப்படுகின்றனர். இவர்களுக்கு பார்வையாக இருந்து பயன்படும் வெண்கோல் கண்ணாடி இழை, கார்பன் இழை மற்றும் உலோகத்தால் செய்யப்படுகிறது. இதை பயன்படுத்தி பார்வையற்றோர் நடக்கும் போது தனி ஊசல் போல் இரு பக்கமும் அலைபாயும். இதன் மூலம் சாலையில் எளிதாக யாருடைய உதவியும் இன்றி நடக்க முடிவதாக கோவையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர். முதலாம் உலகப் போர்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்வை இழப்பு இந்த மாதிரி இழந்தப்பதான் ஒரு 5000 பேருக்கு ஸ்டிக்கர் ஒயிட் கேன் தயாரிச்சு கொடுத்து ஒரு ஏற்பட்டது. இந்த ஸ்டிக்கு பல விதங்கள் இருந்தா கூட அதை மாடிஃபை பண்ணி இன்றைக்கு உள்ள முறையை கொண்டு வந்தவர் ரிச்சர்ட் ஹோவர்ஸ். அவர் தான் இந்த ஸ்டிக்கின் தந்தைன்னு சொல்றாங்க. பொது மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த வாக்கிங் ஸ்டிக், அதாவது ஒயிட் கேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ரொம்ப குறைவுங்க. ஏன்னா அவங்க எதுக்கு ஸ்டிக் வச்சிருக்காங்கன்னே தெரியல. எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி ஸ்டிக் இவங்களும் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நாங்க எங்க தனியா போறதுக்காக, தனியா எல்லாருடைய உதவி இல்லாம, பிறருடைய உதவி இல்லாம போறதுக்காக தான் நாங்க வச்சிருக்கிறோம். வகையில பாத்தீங்கன்னா 2 வீலர், அந்த சைக்கிள் மாதிரியான விஷயங்கள்ல வரக்கூடியவர்கள் கொஞ்சம் எங்க மேல கவனம் செலுத்திட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்க. ஆருயிர் நண்பனாய் திகழும் வெண்கோலுக்கான தினம் ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர்.